என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2025 இன்றைக்கி நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2026 ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்னைக்கு பூசம் நட்சத்திரத்தில் சாயந்தரம் 4:28 வரைக்கும் சந்திர பகவான் பயணம் பண்ண போறார். மேஷராசி என்பர்களே, சுகஸ்தானத்தில் சந்திரன் போறார், விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். நிறைய பேருக்கு இன்னைக்கு வீடு மாறணுங்கிற எண்ணம் வரும். மேஷராசிக்காரர்களுக்கு வீடு மாறணுங்கிற எண்ணம் வரும். சில பேருக்கு நாடு மாறும், ஊர் மாறும், அப்படிப்பட்ட அமைப்பும் உண்டு. உடம்பை என்னமோ படுத்துறதே, முறுக்கி புழியிறது, அந்த உடம்பை வலிக்கிறது, டாக்டரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் வரும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். மேஷராசிக்காரர்களுக்கு இது மிக முக்கியம். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும். என்ன பாடம், என்ன வாத்தியாரை பாடம் நடத்துறாங்க, யாரா கண்டுபிடிச்சா இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்னு தோணும். படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது வெற்றியை தரும். வெளியூர் வியாபாரம் இன்னைக்கு லாபம் தரும். வெளிநாட்டு தொடர்புகள் வெற்றி தரும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதும் 11ல் சனி இருப்பதும் மிகச்சிறந்த அனுகூலம். இன்னைக்கு வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் சனி பகவானை சேரும். சில பேர் சனி பகவான் மேல கோவப்படுறா, சண்டை போடுறா. இந்த சனி பகவான் நான் ஆட்டி படைக்கிறாருங்கிறா. எல்லாருக்கும் சனி பகவான்லாம் கெடுதல் பண்ண மாட்டார். அவருடைய திசாபுத்தி வந்தால்தான் அந்த பலனை கொடுப்பார். ஆனால் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சில பேர் சனி பகவான் சண்டை போடுறார், என்ன சனி பிடிச்சிருத்தியாங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சனி பகவானால் வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் பல பேர். இன்னைக்கு சனி பகவானால் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ இருந்தால் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவேன். நல்ல பயணங்கள் கூடி வரும். 11லே சனி பகவான் அமர்ந்திருப்பதும் 2லே குரு பகவான் அமர்ந்திருப்பதும் நல்ல உயர்வு, நல்ல சம்பளம், வாழ்க்கையில் முன்னேற்றம், பிஸ்னஸ்ல லாபம் தரும் ஒரு நாள். ஆபீஸில் ப்ரமோஷன் சிலருக்கு கிடைக்கும். ஸ்வீட் கொடுப்பேன் எல்லாருக்கும். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்துல போயிட்டு இருக்கார். ராசியில் குரு பகவான், 10ல் சனி பகவான். தர்மாதிபதி சனி பகவான். மிதுனராசிக்காரர் மட்டும் நிறைய தர்மம் செய்யணும். உத்தியோகம் நல்லா இருக்கணும்னா நிறைய தர்மம் செய்யணும். இந்த மிதுனராசிக்காரர் நல்ல உத்தியோகம் பார்த்துட்டே இருப்பா. திடீர்னு யாராவது ஒருத்தர் உத்தியோகம் பார்க்குற இடத்துல காலவாரி விட்டு உங்கள் வாழ்க்கையை கலவர பூமியாக ஆக்கி விடுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு இல்லையா உங்களுக்கு? அனுபவத்தில் தெரியும் உங்களுக்கு. மிதுனராசிக்காரர்கள் அதனால தான் நிறைய தர்மம் பண்ணணும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நான் பாருங்க, அதை பண்ணணும். எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் தர்மம் பண்ணுங்க. உங்களுக்கு வேலையில் யாராவது பிரச்சனை பண்ணினா அது வந்து காப்பாற்றும். இது ஒரு நல்ல நாள், அற்புதமான நாள். தன வரவு பெருகும், வியாபார லாபம் கூடும், புதிய வேலை கிடைக்கும். பேச்சில் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். யார்ட்டையும் பகைச்சிக்க கூடாது. ஊரெல்லாம் சந்தோஷமா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பேசுறீங்க, நல்ல வேலை செய்யறீங்கன்னு பாராட்டிட்டு வீட்டில் வந்து மனைவிட்டு சண்டை போடக்கூடிய பழக்கமும் கூட. கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சந்திரன், 9ல் சனி. படிக்கிற மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் பற்றி சிந்தனையே இருக்கும். கற்பனை பண்ணி நிறைய கடகராசிக்காரர் நீ கவலைப்படுவா. அடடா இப்படி ஆயிடுமே ஆயிடுமே, ஆயிடுத்தேன்னு இல்லை, நாளைக்கு இப்படி ஆயிடுமோங்கிற கற்பனை பயத்திலேயே பல கடகராசிக்காரர்களுக்கு கவலை வரும். எனக்கு அது வென்றாலும் பயம், இது வென்றாலும் பயம் சொன்னாங்க பாருங்க. அப்படியே தேவையில்லாத பயங்களை தூக்கி போடார். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், சிலருக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்கும், உடம்பில் இன்னைக்கு ஒரு அசதி இருக்கும். இந்த நாள் வெற்றிகரமான நாள், சந்தேகம் இல்லை. பிஸ்னஸ்ல லாபம் தரும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இருக்காரு, 12ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 8ல் இருக்கார். இன்னைக்கு காக்காய்க்கு சாதம் வைக்கணும், ரொம்ப முக்கியம். பச்சை அரிசி சாதம் தான் அதுக்கு முக்கியம். ரா ரைஸ். அந்த பச்சை அரிசி சாதத்தில் சிறிது நெய் ஊற்றி சிறிது பருப்பு போட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமிக்கு முதல்ல படைக்கணும். சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் காக்காய்க்கு வைக்கணும். அதுதான் முக்கியம்.
அப்படி உணவு வைத்தால் இந்த 8ல் சனி இருந்ததுன்னா மூதாதையர்கள் யாராவது இந்த குடும்பத்தில் துர்மரணம் அடைந்தவர்கள் இருந்தால் அவர்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த அஷ்டமத்து சனி வரும்போது தாக்கும். அதுக்கு தான் இந்த காக்காய்க்கு சாத வைக்க சொல்கிறோம். கர்மா தொலையும். இன்னைக்கு வேலை பார்க்குற இடத்துல அமைதியாக போகணும், யாரையும் பகிச்சுக்க கூடாது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் உண்டு, நல்ல செல்வ வளம் இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் 7ஆம் இடத்துல சனி பகவான் போயிட்டு இருக்கார், 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். திருமண முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கேன்னு ஒரு கவலை. அது கன்னிராசிக்காரர்களுக்கும் தடையா இருக்கும், பிள்ளைகளுக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாலும் தடையா இருக்கும். அதே நேரத்தில் இந்த நாள் ஆஃபீஸில் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட செய்தி வரும், உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட செய்தியும் வரும். நல்ல சொத்துக்கள் சேரக்கூடிய யோகம் உண்டு. நல்ல நாள். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல சந்திர பகவான், நல்ல ஜாப் கிடைக்கும். ஆகா, இது வல்லவோ வேலை, இவ்வளவு நாளாக இந்த வேலைக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. அப்படி காலரை தூக்கி விடுவீங்க, பெரிய வேலை கிடைக்கும். இன்னைக்கு உங்கள் மனைவி உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பார், உங்கள் கணவர் நல்ல ஒத்துழைப்பார், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கேன், ஜம்முன்னு இருக்கேன், 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான்பா என் சொல்ல என் மனைவி கேட்டிருக்கா அப்படின்னு தோணும். ரொம்ப சந்தோஷமான நாள். நல்ல அனுபவங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் வரும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் போயின்னு இருக்கார். அது ஒரு நல்ல விஷயம். 5ல் சனி இருக்கார். சுக்கிர பகவான் 2ல் இருக்கார், செவ்வாய் 2ல் இருக்கார். உங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் சிடுமூஞ்சியா இருப்பார். இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு ஒரு குரங்க கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா கூட அது அப்பப்போ வாயை சிரிச்சிருக்கும். இவர் அது கூட இல்லையே அப்படின்னு மனசுக்கு தோணும். அந்த வீட்டுக்காரர் இன்னைக்கு உங்கள்கிட்ட அன்பா பேசுவார். 5ல் சனி இருக்கும்போது பிள்ளைகள் மாறுபட்ட கருத்து உடையவர்களாக இருப்பார்கள். பொழுதுபோக்கு விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக ஈடுபடணும். வியாபார லாபம் தரும். தனுசுராசி என்பர்களே, தேக ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா? ஆரோக்கியம் பாஸ்கரம். தேக ஆரோக்கியம் தான் முக்கியம். 4ல் சனி, 8ல் சந்திரன். வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போகணும். வேலை பார்க்குற இடத்துல யாரையும் பகிச்சுக்க கூடாது. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பிசினஸ் லாபம் தரும். மகர ராசி என்பர்களே, நல்ல ஜாப் ஒன்று கிடைக்க போகிறது. ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க, வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். சிலருக்கு இன்னைக்கு கல்யாண விஷயம் கூடி வரும். கணவன் மனைவி உறவில் ஒரு ஊடல் வரும். இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போய்க்கிறோம்னா வாழ்க்கை இனிக்கும். இந்த நாள் தேவையான தன லாபம் தரும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். கும்பராசி என்பர்களே, இன்னைக்கு புதிய வேலை ஒன்று கிடைக்க போகிறது. அதே நேரத்தில் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏதோ உடம்பை பாதிக்கும். சிலருக்கு தலைமை பொறுப்புகள் வந்து சேரும். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறும். வருமானம் கூடும். பிசினஸ் லாபம் தரும். உடம்பு அசதியா இருக்கும். உடம்பை மட்டும்தான் கொஞ்சம் நல்லா பார்த்துக்க வேண்டிய அவசியம் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கு. மீனராசி என்பர்களே, 5ஆம் இடத்துல சந்திர பகவான், ராசியில சனி பகவான். பிள்ளைகள் மனது போன போக்கில் நடந்துப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தோணும். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம். வாழ்க்கையை அனுபவம் தான் வாழ்க்கையை உயர்த்தும். அது புரிஞ்சுக்கணும். நம்ம அனுபவத்தெல்லாம் பிள்ளைகள்கிட்ட தெரியக்கூடாது. அவர்கள் அனுபவப்படட்டும்னு சில வாய்ப்புகள் கொடுக்கணும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை பாக்கியம் அமையும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மகிழ்ச்சியான ஒரு நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?